தைப்பூசத்தை பற்றிய முதலாவது ஆச்சரியமான உண்மை என்னன்னா, அதாவது தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் நாளில் தான் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் முருகனின் வெற்றியை நினைவுபடுத்துற ஒரு புனித நாள் தான் இந்த தைப்பூசம். தைப்பூசத்தை பற்றிய இரண்டாவது ஆச்சரியமான உண்மை என்னன்னா, தைப்பூசம் அன்னைக்கு தான் முருகப்பெருமானின் தாயான பார்வதி தேவியின் அருளால் முருகனுக்கு வேல் ஒன்றினை கொடுத்திருக்காங்க. முருகப்பெருமான் தைப்பூசத்தை அன்னைக்கு வேல் பெற்ற தினமாகவும் கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் முருகனை நினைத்து வழிபடும் சிறப்பு நாளாக பார்க்கப்படுது. தைப்பூசத்தை பற்றிய மூன்றாவது ஆச்சரியமான உண்மை என்னன்னா, தைப்பூசம் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழர்களாலையும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை நாளாக பார்க்கப்படுது. அதில் முக்கியமாக இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் இன்னும் பல உலக நாடுகளில் உள்ள தமிழர்கள் முருகப்பெருமானை நினைத்து தைப்பூசம் அன்னைக்கு மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. தைப்பூசத்தை பற்றிய நான்காவது ஆச்சரியமான உண்மை என்னன்னா, தைப்பூசம் அன்னைக்கு லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காவடி எடுக்கிறது வழக்கமாக ஒன்று. அப்படி காவடி எடுப்பதற்கான முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் பக்தர்கள் பொறுத்து கொள்ளும் துன்பங்கள் மற்றும் அனைத்து பாவங்கள் நீங்கி குடும்பத்தில் நன்மைகள் பெருக முருகனின் அருள் பெறுவதற்காக முருகனின் பக்தர்கள் காவடி